ஹலோ மக்களே 307 விசில் பேரலாம். போன விசில் லூஃபி வந்து தேர்ட் கியரை யூஸ் பண்ணிட்டான். யூஸ் பண்ணனால ரொம்ப பெருசாக அடி அடிச்சு நொறுக்கு தான் லூச்சியா. ஆனால் அந்த பவர் போனதுக்கப்புறம் சடனாக ஷ்ரிங்க் ஆகி சின்னதாயிட்டான். இதுதான் நம்மளுக்கு டைம்னு சொல்லிட்டு லூஃபியை தூக்கி போட்டு அடி அடிக்கிறான். உள்ள வர மாட்டிக்கிட்டான் லூஃபி. ஆனால் இருந்தாலும் லூஃபி விடுவானா? அது கொஞ்சம் டைம் லிமிட் தான். திரும்பி நார்மல் ஆகிறான் அவன். என்னோட பாடி திரும்பி எனக்கு வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் லூச்சி ஜெட்டு மாதிரி ஓடி வந்தவன் உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் அப்பெல்லாம் அடிச்சாட்டி நம்ம உடம்புலாம் இன்ன வர வலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லூச்சியோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். திரும்பி லூஃபி வேற லெவல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே எப்படிரா திரும்பி நம்ம முதல்ல இருந்து ஆரம்பமான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா இங்க லூஃபி குருவே தண்ணியில இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கதை முடிய போதா, நம்ம ரோபினை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு சாஞ்சி நாமி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே போனா இறந்துருவோம்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்கடா, உங்களெல்லாம் சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கா. யாரா நம்மளை இழுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு ஜோரோ முழிக்கிறான். சடனா பார்த்தா ஏதோ ஒரு மெர்மேடு வந்து அவங்களை காப்பாத்திட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு அழகான மெர்மேடா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இழுத்துட்டு போறது புது மெர்மேட்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பாட்டி தான் மெர்மேடா இருந்திருக்கா. அவளும் ஆர்லாங்கில் உள்ள மாதிரி தான் சி பர்சன். அவ பார்த்துட்டு மிரண்டான் அவன். என்னடா இது நினைக்கின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய்கிட்டே இருக்கு. அவங்களால சுவாசிக்க முடியல. ஆனா பாட்டியே ஜெட்டு மாதிரி இழுத்துட்டு போறா. இங்க அதுக்கப்புறம் யாரை கட்டுறாங்கன்னா கட் பண்ணி நம்ம பிராங்கி தான் கட்டுறாங்க. பிராங்கி எல்லாமே அடிச்சு நொறுக்கி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். டே எங்களை மன்னிச்சிருக்கடா, இந்த கப்பல் எங்களுக்கு தேவை, நாங்க இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். ரோபின் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரி நம்மளுக்கு தேவையான கப்பல் கிடைச்சிருச்சு, இங்க இருந்து தப்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் நம்ம வெயிட் பண்றது முகிவரா குறுக்காண்டி தான். அவனுக்கு வந்தா கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. சடனா வந்து ரோபின் ஷாக் ஆகுறா. இங்க ஏதோ ஒண்ணு வருதுடா, என்னதுடான்னு சொல்லிட்டு. என்னதுன்னு சொல்லிட்டு பிராங்கி தண்ணிக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இருங்கடா, இந்த நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி ஜெட்டு மாதிரி வரா. ஆனா இவனுக்கு கேனனை வச்சோ எண்ணிஸ்லாபியோ அடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டு இருக்கான ஒரு பக்கம். உடனே ஒரு நேவி ஆபீசர் சொல்றான் இன்னொரு வைஸ் அட்மிரல்ட்ட, சார் பேட்டில் நம்பர் 678 ஃப்ரண்ட் கேட்ல நிக்கிறாங்க, அங்க ஏகப்பட்ட பைரட் குரூ இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அவன். சரிடா அவங்க அங்கே இருக்கட்டும் சொல்றான் அந்த வைஸ் அட்மிரல். இன்னொரு பக்கம் திரும்பிங்க பாட்டி தான் காட்டுறாங்க. எல்லாத்தையும் காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டா. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் உயிரே வருது. நானும் என்னடா அண்டர்கள் வந்து ஏதோ ஷாக்கு தான் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிராங்கி பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கொஞ்சம் விட்டா இவங்க இறந்துருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கவலைப்படாதடா, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டி பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் நான் இறந்துருப்பாங்க ஆனா காப்பாத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா ரோபின் அங்க நின்னுக்கிட்டு இருக்கா. உடனே பாட்டி பாக்குறா, அட நீ தான் அந்த லேடியா பைரட் கிங் பொடியன், உன்னதான் காப்பாத்த நினைச்சானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது மாதிரி உன்ன இந்த ஸ்விஃப்ட் சீசன்ல பார்த்தா அது நீ தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீங்க இவ்வளவு பண்ணீங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி இருக்கா பாட்டி. உன்னை பிராங்கி வந்து கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அது மாதிரி நான் ஒரு விஷயத்துக்கு சிரிச்சேன் தெரியுமா, அவன் கிங் ஆஃப் த பைரட் ஆகப்பறன்னு சொன்னா அதை கேட்டு நான் நக்கால சிரிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. ஆனா யாருக்கு தெரியும் அவன் கிங் ஆஃப் த பைரட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஒருத்தனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் உயிரே வந்துகிட்டு இருக்கு. நாமி நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு எதிக்கிலே வந்து சாஞ்சி கேட்டுக்கிட்டு எந்திக்காம நல்லா வரடா நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்க ஒரு பக்கம் உசப்பு மிரண்டான். அப்பனா மெர்மெய்ட்லாம் இருக்கதான் செய்தான்னு சொல்லிட்டு நான் கேட்ட கட்டுக்கதெல்லாம் கிடையாதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மெர்மெய்டா இருக்காடா, மெர்மெய்டு இப்படியாடா இருக்கும், இதனடா வித்தியாசமான மெர்மெய்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆமா நான் ஐஸ் வீஸ் மெர்மெய்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. நீங்க மெர்மெய்டான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். உடனே உசப் கத்துறான், என்னது மெர்மெய்டா, மெர்மெய்டுக்கு நான் இது வரைக்கும் கால் இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். மெர்மெய்டுனால நான் எப்படி நினைச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். மெர்மெய்டுனால நான் நினைச்ச மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி என்ன தலைமை யோசிச்சு பாக்குறான். ஆனா நீங்களா மெர்மெய்டுன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். தரைய போட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. டே ஒரு மெர்மெய்டுக்கு வந்து 30 வயசுக்கு மேல தாண்டிடுச்சுன்னா ஃபோர்க்கு ஃபின் வந்து முளைக்கும்டா, அதான்டா விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு போனா உங்களுக்கு அதெல்லாம் புரியும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னது ஃபோர்க்கு முளைக்குமா, இந்த மாதிரி கதை என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சொன்னாங்கன்னு மாதிரி கேள்விப்பட்டிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா நீங்க ஒரு கேட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. டே மான்ஸ்டர் கூட எல்லாம் என்னைய சேர்க்காதீங்கடா, முதல்ல எனக்கு நன்றி சொல்லுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. சரி கொக்கர பாட்டி முதல்ல நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உடனே சாஞ்சி அப்படியே ரோபினை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு வரான் ஒரு பக்கம். ஒரு பக்கம் சோப்பரா காட்டுறாங்க, நான் எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு. இங்க சாஞ்சி வந்து கேட்ச் பண்றதுக்கு முன்னாடி நாமின் சோப்பர் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. நீ நல்லா இருக்கன்னு சொல்லிட்டு ரோபின் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சோப்பர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களால தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். இங்க சாஞ்சியோ செவத்துல போய் மோதி செதறிட்டான். சிம்னி கத்துறா, பாட்டி நீங்க மெர்மெய்டா, நான் இதை நினைச்சு கூட பாக்கல, நீங்க உண்மையில வேற லெவல் பாட்டின்னு சொல்லியிருக்கா சிம்னி. இங்க சோப்பரோ சாயிரான். டே சோப்பர் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால என் உடம்பு மூவ் பண்ண முடியலன்னு சொல்றான். சர்ப்ரைஸ் ஆகிறதுக்குலாம் ஒண்ணு இல்லடா, நீ கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன்னு சொல்றான் ஜோரோ. ஜோரோ பாட்டுக்கு மேலே எஞ்சி போய்கிட்டே இருக்கான். டேய் ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். பார்த்தா கப்பலை விட்டு இறங்கி அவன் பாட்டுக்கு பிரிட்ஜில் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஜோரோன்னு கத்திட்டு வரான். டே அங்க முதல்ல பாருன்னு சொல்றான் ஒரு பக்கம் ஜோரோ. என்னன்னு பார்த்தா எண்ணிஸ்லாபியே தரமட்டம் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது கடலே எரித மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உசப் பத்திக்கிட்டு இருக்கான். கேனனை வச்சு கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. இந்த ஆர்டர் வந்து நிக்கோ ரோபினை மட்டும் கொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கானுங்க. அதனாலதான் எண்ணிஸ்லாபியே தரமட்டம் ஆக்கிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. அதனால அந்த பிரிட்ஜ் அடிக்கலையான்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். அவங்க இன்னும் அவளை கொல்லன்னு நினைக்கல, இன்னும் அவங்களுக்கு இவங்க தேவைதான் படுதா போலுக்கு அப்படின்னு சொல்றான் ஜோரோ. அவனுக்கு வந்து எண்ணிஸ்லாபியே மொத்தமா தரமட்டமாக்குனது பரவாயில்ல, நம்மள்ட்ட கண்டிப்பா வருவானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. இங்க இருக்க எல்லாவனும் வேற லெவலா தான் இருக்கானுங்க, நம்ம பார்த்து தான் இருக்குன்னு சொல்றான்.
உசப் இந்த லூஃபி வேற எங்கடா போனான்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட காம்பெட் இங்க நடக்க தான் போகுது, எனக்கு அது தெளிவா புரியுதுன்னு சொல்றான் பிராங்கி. இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை பாருடா, அங்க தாண்டா சண்டை நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ராப் லூச்சி அங்க இருக்கான்னு சொல்றான் பிராங்கி. அங்க எவன்டா இருக்கான்னு சொல்லிட்டு உசப் போய்கிட்டு இருக்கான். டே அவன் சாதாரண ஆளு கிடையாது, கொஞ்சம் மோசமான ஆளுன்னு சொல்றான் ஜோரோ. இப்போ எல்லாம் அங்க போவாத, திரும்பி நம்ம செப்பரேட் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. ஆனா உசப் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். சீக்கிரம் நம்ம முதல்ல தப்பிக்கணும், அதுதான் நம்மளோட பிளானா இருக்கணும். லூஃபி வந்தோன்னு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. சாஞ்சி அப்படி மேல போடி நடைய போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். ஒரு பெரிய புயலே வரப்போதுன்னு சொல்றான் ஜோரோ. உசப்பும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் லூஃபி லூச்சி தான் காட்டுறாங்க. என்னடா என்னடா அடி உனக்கு என்ன வலிக்கான்னு சொல்லிட்டு லூஃபி நக்கலா சிரிக்கான். அப்போ நீ ஒன்றும் விளாடல அப்படிதானு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காம. சரிடா நீ என்னன்னாலும் சொல்லு, ஆனால் அந்த 6 பவரை மட்டும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. அல்டிமேட் டெக்னிக்கை என் உடம்பு மூலியமா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் பாஞ்சு அடிக்க வரான். டெம்பஸ்டிக்கு விக்டரி பேர்டுன்னு போடுறான். லூஃபியை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் சாஞ்சியும் பொறுமையே மேலே ஏறி நடந்துகிட்டு இருக்கான். டே பிராங்கி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. கவலைப்படாத, பிராங்கி ஃபேமிலி வந்து சும்மாலாம் கிடையாடா, கண்டிப்பா அவனை இங்க அடுத்து எஸ்கேப் ஆயிருப்பானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. சடனா முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, என்ன ஆயிருப்பானே ஒன்றும் புரியல. அப்படியே ஃப்ரெண்டு கேட்ட தான் காட்டுறாங்க. ஓவியும் காஷி நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. சோடத்தையும் கோமாரையும் மேலே தூக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க முன்னாடி வேற லெவலான ஷிப் நின்றுக்கிட்டு இருக்காது. 3 பேட்டில் ஷிப் நிக்கி என்ன பண்ணனே அவங்களுக்கு தெரியல. எல்லா கேரனுமே தயாரா இருங்கடா, கதையை முடிக்க எல்லாரும் தயாராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா பாலி வந்து ரோப்பை யூஸ் பண்ணி இறங்கி போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கீழே ஒரு டிரான்ஸ்பாண்டர் ஸ்னேல் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடா பண்றன்னு சொல்லிட்டு முகிவர அப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும்டா, அதைத்தான் நான் பார்க்க போறேன்னு சொல்றான். சடனா என்னன்னு பார்த்தா கேனன் வச்சு அட்டாக் பண்றானுங்க. அந்த இடமே அடிச்சு செதறுது. ஓமியும் காசியும் வெட்டிச்சு செதறிக்கிட்டு இருக்கானுங்க. மெயின் கிட்டேயே உடச்சு துண்டாக்கிட்டானுங்க. என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் புரியல. இங்க ஒரு பக்கம் நாமே தான் கட்டுறாங்க. லூஃபி மட்டும் வந்துட்டோம்னா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடணும், அதனால எல்லாருமே தயாராருங்கன்னு சொல்லிட்டு ஜோரோவும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 4 பேர் வேற லெவலா நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. பேட்டில் ஷிப்லாம் ஏகப்பட்டனது இருக்குடா, நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. அது மாதிரி இவனால இங்க இருந்து தாண்டி போறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை வந்து நாங்க ஃப்ரெண்டு கேட்ல இருந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50 பைரட்ஸும் 2 ஜெயின்ஸும் இங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க இருந்து தப்பிக்க நினைச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டே அது என்னோட ஆளுதான்டா, சாம்பாய் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க எதுக்கு தப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. இங்க இருந்து தப்பிக்க நினைச்சாங்க, அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டோம், எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க யாருமே உயிரோட இல்லைன்னு சொன்ன பிராங்கி அப்படி மிரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கான். என்னிஸ் லாபில எந்த சர்வேவரும் இல்ல, நாங்க பேட்டில் ஷிப் 2ல இருந்து நாங்க ரிப்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்றான் அவன். இங்க இருக்க எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து பிரிட்ஜில் உள்ளவங்களை மட்டும் தான், அவங்கள மட்டும் தான் தரமட்டமாக்கணும்னு சொல்றாங்க. சொன்னோன்னே பிராங்கிக்கு என்ன பேசணுன்னே ஒன்னும் புரியல. ஒன்னு உசப்பு சாஞ்சி சோரோ பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க பிராங்கின்னு சொல்லிட்டு. எல்லாருமே யோசிச்சு பார்க்கறானுங்க. டேய் முகியோரா குருவே நீங்க முன்னாடி போங்கடா, உங்களுக்காண்டி நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஜாம்பாய் பாலி எல்லாரும் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பாலி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஓமி காசின்னு சொல்லிட்டு முழிக்கிறான் உசப். பாட்டி தான் சண்டைக்கு கூப்பிட்டு இருந்திருப்பா யோகசனாவை, அதுவும் ஆமான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சோடம் கோமராக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பரோ அழுதுகிட்டு இருக்கான். என்னிஸ் லாபியை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா எல்லாரும் எல்லாத்தையும் வச்சு அடிச்சிருப்பானுங்க. ஆனா இருந்தாலும் மாஸ்க் காமிச்சு வந்திருப்பாங்க. அவங்க எப்படி இவனுங்க வந்து மக்களை இப்படி கொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டு இருக்கா. எந்த மேப்லயும் வந்து மக்களை காமிச்சிருக்க மாட்டாங்க, இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. இவனுக்கு இந்த வேர்ல்டு மேப்ல இருந்தே இந்த இடத்தை அழிக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதான் பஸ்டர் கால்னு சொல்றா ரோபின். ஆனா பிராங்கி முன்னாடி போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே எல்லாரும் பேசினதான் யோசிச்சு பாக்குறான். ப்ரோ கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறாங்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாம்பாய் எல்லாரும் சொன்னதெல்லாம் பிராங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் முகிவரா உனக்கு சத்தம் கேட்கடாடா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி எதையுமே யோசிக்க மாட்டேங்கான் சடனா அவன். டேய் பிராங்கி அப்படின்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா லூஃபிக்கு லூச்சிக்கு தானே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. திரும்பி என்னன்னு பார்த்தா கியர் 2 வந்து லைட்டா புல் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கான். உன் கதையை முடிக்கிற வர நான் ஒன்னும் ஓய போறதுன்னு சொல்லிட்டு லூஃபி. உன் மொத்த பவரை யூஸ் பண்ணி சாக போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு ஒன்னும் புரியாதுடா, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி தயாராகிறான். செகண்ட் கியர்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாதீங்க. See you, bye.